வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களை ஒரு சூப்பரான கொடைக்கானல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் ஃபேமிலியோட 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கேஷவ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைலண்ட் ரைடர் கே சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் இந்த இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியிலேருந்து 105 கிலோமீட்டர் தூரத்துலையும், நாகர்கோயிலிருந்து 104 கிலோமீட்டர் தூரத்துலையும், திருவனந்தபுரத்துலேருந்து 65 கிலோமீட்டர்லையும் இந்த இடத்துக்கு வரலாம். திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நாகர்கோயில் போக தேவையில்லை, ஆரல்வாய் மொழியிலேருந்தே நீங்கள் குலசேகரம் வழியாக நீங்கள் வரலாம். வித்ரா அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து பொன்முடி ஹில்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா யாருனாலும் சொல்லுவாங்க. இங்கே செக் போஸ்ட்டில் ஈவினிங் 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகிற வழியில் சிறுத்தை, புலி, யானை எப்போவாது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 ஹேர்பின் பெண்டு ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் இந்த ஹில்ஸை ரீச் பண்ண முடியும். நம்ம ஏற்காடு மாதிரி இருக்கும் ரோடெல்லாம் நல்லாவே இருக்குது. கீழேயே டீசல் பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேலே உங்களுக்கு எந்த பெட்ரோல் பங்கும் கிடையாது. இந்த இடத்துக்கு ஏன் பொன்முடி அப்படின்னு பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தங்க சிகரம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸையோ சன்செட்டையோ பார்க்கும்போது தங்க நிறத்தில் மிளிரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு பொன்முடின்னு பேர் வந்திருக்கு. மேலே டாப்பை இப்போ ரீச் பண்ணிட்டோம். உள்ள என்ட்ரன்ஸில் வரையாடு ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதிக அளவில் இங்கே இருக்குது. நீலகிரி தார் வரையாடுன்னு சொல்லுவோம். இந்த விலங்கு அழிவோட விளிம்பில் இருக்கிறதுனால ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பொன்முடியோட சிம்பிள்னு கூட சொல்கிறாங்க. இது கொடைக்கானல் இல்லை, இது பொன்முடி. கொஞ்சம் பேக்கில் காட்டு, அவ்வளோ மிஸ்டேக். அரே அப்பா என்ன வாவ், இப்படி ஒரு இடம் இருக்கிறது நமக்கு எவ்வளோ நாள் தெரியாதுண்ணே. ஆமாம், பொன்முடிக்கு பார்க்க வந்தாச்சு, ஆனால் இங்கே என்ன இருக்குன்னே தெரியல. அப்படி ஒரு மிஸ்ட்டு. என்னது வெளிச்சமாக தெரிய இங்கே பாரு, இங்கே போகலாம் போல் தெரியுது, அப்படி இங்கே போகலாம் போல் தெரியுது. அதுபோக இது கேரளாவோட காஷ்மீர்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எப்போதுமே கிளைமேட் 18 to 25 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். நல்ல கிளைமேட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஃபுல் மிஸ்ட்டு. இதுக்கு கீழே பெரிய பள்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ போர்டு வச்சுருக்காங்க, அந்த போர்டுக்கிட்ட மெதுவாக போய் பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, தடை செய்யப்பட்ட பகுதி. நம்ம அங்கே தான் போய் போட்டோ எடுப்போண்ணே. எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போகணும்னே நமக்கு முதல்ல தோன்றுறது. எது இங்கே போகிறதுக்கு தன்னம்பிக்கை வேணுமா? அது கரெக்டு தான். இந்த அது என்னது, அழகாக போயிடலாம். இல்லை வரேன், அது போயிடலாம். ஆனால் என்னென்னா, பார்க்க அப்படி தான் தெரியுது. கீழே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அருவி ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்க இடம். இப்படி தான் இருக்க இடம். நம்ம வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம் இங்கே.
இப்போ அந்த வாட்ச் டவரை போய் பார்க்குறதுக்கு போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த வாட்ச் டவரை போய் பார்க்குறதுக்கு போகிறோம். நீங்கள் பாருங்கள், வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நம்ம அந்த மேலே ஏறலாம், இங்கே ஏறலாம். இங்கெல்லாம் வந்து நிறைய நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது. போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அப்படி இருக்க இடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே எடுத்த டவர் இருக்குல்ல, அது இப்போ இப்படி ஆயிட்டு புகையாயிட்டு பார்த்துக்கோங்க. அந்த ரோடுன்னு இருக்குது, இது மட்டும் தெளிவாக இருக்குது. அங்கே பூரா புகையாயிட்டு. எப்படியும் ஒரு 200 மீட்டர் நடந்து தான் ஏறணும்னு நினைக்கிறேன். எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம். எவ்வளோ இப்படிதான் இதுதான் பாதையா? இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. இவ்வளோ தூரம் ஏறணும். அதோ தெரிகிற பாறையில் போய் நம்மளும் போய் ஃபோட்டோ எடுப்போம். நம்ம வாட்ச் டவர்லேருந்து பார்க்குறோம். ஆப்போசிட்டில் இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ரோடெல்லாம் பாருங்கள், ஃபுல் மிஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே பனி மூட்டமாக இருக்குது. நீ 5ஆவது கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க. ஃபுல் மிஸ்ட் கவர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியல. நல்ல பெரிய ஷாப். இந்த பொன்முடி ஹில்ஸில் வந்து நிறைய தேயிலை பயிர் பண்ணுறாங்க. இங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே நிறைய டீ தூள் சேல்ஸ் பண்ணுறாங்க. பொன்முடி பொன்முடி டீ. ஓகே. இது நாங்கள் இங்கே ஃபேக்ட்ரி நாங்கள் வாங்குவோம். ஓஹோ, நாங்கள் இங்கே ஃபேக்ட்ரி இருக்கோ? ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி சரி நாங்கள் பிஸ்னஸ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு விற்கலைன்னா அவங்க திரும்ப கொண்டு கொடுத்துருவோம். ஓ, நீங்கள் விற்கலைன்னா திருப்பி கொண்டு கொடுத்துருவீங்க. அதனால் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷான தேயிலை தான் இருக்கும். ஒரிஜினல். ஓகே. அதாவது இது கொதிச்சாதான் சாயம் வரும். நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குறது மாதிரி இந்த பொடி சாயம் இல்லை, அது பொடியிட்டு தான் கொடுப்பாங்க. ஆமாம், இது அப்படி இல்லை, பொடியை இடாண்டாம். ஒரிஜினாலிட்டி. ஓ, இது ஒரிஜினாலிட்டி. ஆனால் இது இந்த மார்க்கெட்டு போகாது. கொச்சி இப்போ மார்க்கெட்டுக்கு நாங்கள் நேரத்துக்கு இருந்தோம் அங்கே. சரி சரி சரி. எவ்வளோ இது? இது 100, அது 250. இது 100. இது எவ்வளோ? அரை கிலோவா? அரை கிலோ 100. இது 1 கிலோவா? அரை கிலோ சார். அரை கிலோ. இது என்ன ரேட்டு? அது 250. அது ஏன்? அது இதை விட லீஃப் கொஞ்சம் நீளம். இதை விட லீஃப் நீளம். அது கொஞ்சம் வெரைட்டி வேறு மாதிரி. இது உருண்டை டீ, அது லீஃப் நீளம். ஆனால் அதே மாதிரி இது லீஃப் மாதிரி இருக்குமா? பெரிய கவர். அது லீஃப். வேறு பார்த்தா லீஃப். இது தண்ணியில் போட்டோன்னா கொதிக்கணும். கொதிச்சாதான் இலை ஆகும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரிஜினல் டீ. இது என்னது? இது பின்னாடிலாம் ஏதோ வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் என்னது? இதுவும் டீ தான் சார். இதுவும் டீ, எல்லாமே டீ தான். இது வெரைட்டி என்ன? இது இதே மாதிரி உள்ள டீ, ஆனால் இதில் க்ளீன், ஒரிஜினல். அதாவது இந்த வேஸ்ட் இருக்காது. ஓஹோ. இதில் லேசாக பொடியெல்லாம் இருக்கும். பொடியெல்லாம் இருக்கும். இதில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. எது நல்லா இருக்கும்ன்றீங்க சார்? இது நல்லது தான். எவ்வளோ அது? இது 230. 230. சின்ன பாக்கெட்டு இது சார். அது காட்டமன் டீ, ஏலக்காய் டீ. அதாவது இந்த பொடி இருக்கு பார்த்தீங்களா, ஏலக்காய் டீ. அந்த டீ தூளும் ஏலக்காய் இதுவும் சேர்ந்து. மிஸ். இது எவ்வளோ? அது 180. 180. க்ரீன் என்ன இருக்குது? க்ரீன் டீ 120.
இது 230 ரூபா. ஓகே. அரை கிலோ. ஆனால் இதில் கொஞ்சம் பொடி இருக்கும். பொடி இருக்கும். இதில் பொடி இருக்காது. வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீ ஃபேக்ட்ரி போகிற வழியில் ஒரு அழகான வியூஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்கள்லாம். டைம் லேப்ஸில் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு இந்த இடத்த பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. வியூஸை பார்த்து முடிச்சுட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸை வந்து இப்போது ரீச் பண்ணிட்டோம். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செக்இன் பண்ணிவிட்டு இருட்டுறதுக்குள்ளே வெளியிலலாம் சுற்றி பார்க்கலான்ட்டு நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். கெஸ்ட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்லேயே இப்படி ஒரு இடமா அப்படின்னு மாதிரி இருந்தது. இங்கே இருக்கிற சவுண்ட்ஸை மட்டும் நீங்கள் கேளுங்க. சரி. கெஸ்ட் ஹவுஸை சுற்றியே ஒரு பார்க் வச்சுருக்காங்க. நடக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நல்ல கிளைமேட், இங்கேயே நல்ல கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு சுற்றியே நம்ம நிறைய ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்படி இடமா இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா உங்களுக்கு பஸ் வசதி இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் கூட பஸ் வருது. ஸோ டைமிங்கில் வந்து எங்கேயும் நம்ம மூவ் பண்ண முடியாது. நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எங்கேனாலும் போய் பார்க்குறதுக்கு. அந்த ஃபேக்ட்ரி போகிற வழியில் இருக்கிற வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தால் தான் போய் பார்க்க முடியும். உங்களுக்கு நைட்டு டின்னர் வேணும்னா ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சி வெளியில் வந்து பார்த்தா 9 மணிக்கு இப்படி தான் இருக்குது. கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. உண்மையிலே பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது இந்த இடம். அந்த கீழே பார்க்குற ஸ்டெப்ஸ் வழியாக போனால் ஒரு டேமுக்கு வந்து போகலான்னு சொன்னாங்க. பட் அது நம்ம தனியாக போகாமல் ஒரு குரூப்பாக போனால் தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா கீழே வந்து அனிமல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டில் போய் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இந்த ஒரு கடை தான் இருக்குது. இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வேணால் வாங்கினா தேவைன்னா வாங்கிக்கலாம். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதுவும் ஒரு கவர்மெண்ட்டோட தான். மார்னிங் வந்து காஃபி குடிக்கலான்னு போனோம். சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. இங்கேயும் இது தனியாக புக் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து புக் பண்ணிக்கோங்க வரணும்னா. அவ்வளோதாங்க, நம்ம பொன்முடியை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். கீழே இறங்கி வர்ற வழியிலையும் அங்கங்கே இருக்கிற சைட் சீனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இறங்கினதுக்கப்புறம் ப்ரைவேட் ரெசார்ட்லேருந்து ஒரு இரும்பு பாலம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். நல்லா இருக்குது இடம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்புக்கு போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.